இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் எப்படி சூப்பரா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றாங்கன்னு தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு. அதை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சேனலுக்கு புதுசுனா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு பேர் தான் மெயின்டெனன்ஸ் கேலரி. இப்போ ஆக்டர்ஸ் மட்டும் இல்ல, யாருனாலும் அவங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரியை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களால ஈஸியா வெயிட் கெயின் ஆர் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இப்போ எப்படி நம்மளுடைய மெயின்டெனன்ஸ் கேலரியை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன். ஜஸ்ட் கூகுள் போயிட்டு DDEE கால்குலேட்டர்னு சர்ச் பண்ணுங்க. அதில் போயிட்டு உங்களுடைய வெயிட்டு, ஹைட்டு, ஏஜ், அது கேட்குற எல்லா டீட்டெயிலையும் கொடுங்க. கொஞ்ச நேரத்தில் அதுவே உங்களுடைய மெயின்டெனன்ஸ் கேலரியை சொல்லிடும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னா எவ்வளோ கேலரி டெபிசிட்ல இருக்கணும்னு கூட அது சொல்லும். ஓகே, இதில் சொன்ன மெயின்டெனன்ஸ் கேலரி கரெக்டானு கேட்டால் கிடையாது. இதில் சொல்கிற மெயின்டெனன்ஸ் கேலரியை ஒரு அப்ராக்ஸாக எடுத்துக்கிட்டு இதிலிருந்து 200லேருந்து 300 கேலரி ஸ்டார்டிங்கில் கம்மியாக சாப்பிடுங்க. போக போக நீங்களே உங்களுடைய பாடியில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. அப்போ என்னோட மெயின்டெனன்ஸ் கேலரியிலேருந்து நான் கம்மியாக சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆவேன் அப்படின்னா நான் ஏன் 200-300 கேலரி கம்மியாக சாப்பிடணும்? அதுக்கு பதிலாக 500-1000 கம்மியாக சாப்பிட்டா சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணலாம் நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் பிரச்சனையே. எது? அப்படி பண்ணவே கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை வெயிட் லாஸ் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.